எல்லாருக்கும் ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு சமூக காடுகளை ஊக்குவித்த தி கிரேட் சின்ன கலைவாணர் சகோதரர் விவேக் அவர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. அவர் இன்று மறைந்து விட்டார். அவருடைய சிதையில மார்டல் ரிமைன்ஸ் அவர் ஃபேஸ பார்க்கும் பொழுது அது விவேக் அவருடைய ஃபேஸா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. அந்த ஃபேஸ் எப்படி இருந்தது அப்படின்னா கிரேனியல் ஹெமரேஜஸ் சொல்லுவாங்க. அதாவது சப்டியூரல் ஹெமரேஜ், சப் அரக்னாய்ட் ஹெமரேஜ். அந்த மாதிரி இது ஒரு சப்டியூரல் ஹெமரேஜ் ஆயிருக்குமோ, சப் அரக்னாய்ட் ஹெமரேஜ் ஆயிருக்குமோ, அந்த மாதிரி அவருடைய ஃபேஸ் வந்து பல்ஜா இருந்தது. மசில்ஸ் எல்லாம் வந்து சிதைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல ஃபேஸ்ல, அந்த மாதிரி இருந்தது. இப்ப மக்கள் மத்தியில வந்து என்னத்தான் நீங்க வந்து அவருடைய பாடியை வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து சம்மதம் தெரிவிக்கணும், இல்லாம நீங்க அட்டாப்சி பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கோவாக்சின் இன்ஜெக்ஷன் எடுத்ததுனால அவர் இறக்கல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஒரு டவுட் கிளியர் ஆயிருக்கும். ஆனா அதை பண்ணல. அதை நீங்க வந்து குடும்பத்தினர் சம்மதம் பெற்று தமிழக மக்களுக்காக அதை பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கன்சிடர்டு வியூ. ஏன்னா இதுவரைக்கும் இந்தியாவில் கொரோனாவில தான் இறந்தாங்க அப்படின்னு கொரோனால இறந்த டெட் பாடியை வந்து எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் 1937 பிரகாரம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொரோனாவில் இறந்தாங்க அப்படின்னு இதுவரையும் வந்து ப்ரூவ் பண்ணல. ஏதோ ஆர்டிபிசிஆர், ஏதோ சிம்டம்ஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பாடி கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. ஏன்னா சட்டத்தை பொறுத்தவரை எங்களுக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம். அதுக்காக தான் நாங்கள் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 ஒரு 167 செக்ஷன்ஸ் வச்சு அன்னைக்கே இந்த மெக்காலே, லார்டு மெக்காலே தலைமையிலான டிராப்டிங் கமிட்டி எழுதி போயிட்டாங்க. சாட்சியம் தான் முக்கியம், ப்ரூஃப் தான். அந்த அதாவது வந்து இதுல பிரசம்ஷன்ங்கிறத சொல்ல முடியாது. 114A சொல்ற மாதிரி மேபி பிரஷ்யூம்டு, ஷால் பி பிரஷ்யூம்டு, பிரஷ்யூம்லாம் சொல்ல முடியாது. இட் ஷுட் பி கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இருக்கணும். அந்த ப்ரூஃப் இல்லாம நாங்க எதையும் நாங்க வந்து பிலீவ் பண்ண மாட்டோம். நாங்க ஏன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா எங்களுக்கு ஒரு 3 மும்மணிகள் ஐபிசி, சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் வந்து பிளேஸ் a major ரோல். அது இல்லாம நாங்க எதையும் நாங்க பிலீவ் பண்ண கூடாது. அட்வொகேட்ஸ் நாங்க பண்ணக்கூடாது, ஜட்ஜஸும் பண்ணக்கூடாது, ஜுடிஷியரி நாங்க பண்ணக்கூடாது. அதை ப்ரூவ் பண்ணல. இப்ப மாரடைப்பு எதனால வருது? ஒரே நாள்ல மாரடைப்பு வந்து என்டையர் பிளாக் வந்து ஆயிடுமா? லெப்ட் கரோனரி ஆர்டரியில எல்ஏடி வெசல் வந்து பிளாக் ஆச்சுங்கிறதெல்லாம், அதாவது பேப்பர்ல எதை வேணாலும் எழுதலாம். நாங்க எத்தனை 302 கேசஸ் நடத்திருக்கோம், எத்தனை மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை நாங்கள் கிராஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்ப மக்கள் மத்தியில் எழுந்த குழப்பம், நீங்க ஜஸ்ட் சொல்றீங்க, இதனால இல்லைன்றீங்க, ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லையே உங்கள்கிட்ட. அதாவது வாசன், அதாவது சின்ன குழந்தைல கேட்டிருப்பீங்க, பெனிசிலின் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இட்ஸ் அ குவீன் ஆஃப் ட்ரக்ஸ். பெனிசிலியம் நொட்டேட்டம்னு ஒரு காளான்ல இருந்து, ஒரு மஷ்ரூம்ல இருந்து அதை கொண்டு வருவாங்க. அது the great antibiotic. அது அந்த இன்ஜெக்ஷனை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த எல்போ கீழே வந்து ஒரு 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 டிராப், அதாவது ஒரு ஒரு சர்டைன் ஸ்மால் குவான்டிட்டி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு பேனாவால ஒரு மார்க் போடுவாங்க, ரவுண்ட் சர்க்கிள் போடுவாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 32 minutes வரை வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை எந்த விதமான இன்ஃப்ளமேஷனோ இல்லை
இச்சிங்கோ அதுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தா தான் பண்ணுவாங்க. இல்ல அனபைலாக்சிஸ் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வந்துடும். இப்ப நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேங்க, இது நான் பிஏகள் தான் போனேன். ஏன்னா இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க யாரும் முன்னுக்கு வரலைங்க. நடிகர் சங்கமும் முன்னுக்கு வரல. இவங்க எல்லாருமே ஈவன் கமல்ஹாசன் கூட வந்து இல்ல எப்படி ப்ரூவ் பண்ணுங்கன்ற நான் எங்களுக்கு எவிடன்ஸ் எங்களை ப்ரூவ் பண்ணுங்க. சும்மா நீங்க ஒரு ஒரு காஸ் ஆஃப் டெத் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதினீங்கன்னா அவருடைய பாடியை நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கணும். கோவாக்சின் இன்ஜெக்ஷன் அந்த செடிமெண்ட் எல்லாம் இல்லாம இருக்காது. நான் என்ன கேட்கிறேன்னா, இது அவேர்னஸ். ஒரு மருந்து அப்படின்னு ஒரு மருந்து கடையில வாங்குறீங்க, அதுல வந்து ஒரு பேம்ப்லெட் இருக்கும், தெரப்பியூட்டிக் இன்ஃபர்மேஷன். அது மேல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, இது அதோடைய என்ன ட்ரக், அதோடைய ஃபார்மகோ ஜெனரிக் நேம், ஃபார்மகோ கெமிஸ்ட்ரி நேம், அதுக்கப்புறம் பிராண்ட் நேம், இந்த கதையெல்லாம் இருக்கும். அது இண்டிகேஷன் எது கொடுக்கலாம், கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன வரும், அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் என்ன வரும், சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் ஆன்டிடோட் என்ன அதுக்கு, யாரெல்லாம் லாக்டேட்டிங் உமன் எடுத்துக்கலாமா, பிரெக்னன்சியில் உள்ளவங்க எடுத்துக்கலாமா, சில்ட்ரன் எடுத்துக்கலாமா, இந்த கதையெல்லாம் இருக்கும். அது கீழே ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கோம். ஒரு யாரும் பார்க்க மாட்டோம், அதுக்கு போட்டுருவோம். அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், இந்த கோவாக்சினை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கெங்கெல்லாம் கோவாக்சின் வந்து அட்மினிஸ்டர் பண்றீங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போர்டு வைங்களேன், கோவாக்சினோட கண்டென்ட் என்ன, அது இன்கிரிடியன்ட் என்ன, அது எப்படி தயார் பண்றாங்க, அதோடைய ஃபார்மகோ ஜெனரிக் நேம் என்ன, ஃபார்மகோ கைனடிக்ஸ் என்ன, ஃபார்மகாலஜி என்ன, ஃபார்மகோ கெமிஸ்ட்ரி என்ன, பார்மாசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அதோட இண்டிகேஷன் என்ன, கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன, ஒருவேளை அட்வர்ஸ் ரியாக்ஷன் சைடு எஃபெக்ட் ஆன்டிடோட் என்ன, அதை லாக்டேட்டிங் உமன் எடுத்துக்கலாமா, பிரெக்னன்ட் உமன் எடுத்துக்கலாமா, டயபெட்டிக் உள்ளவங்க எடுத்துக்கலாமா, ரீனல் சிண்ட்ரோம் உள்ளவங்க எடுத்துக்கலாமா, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்க எடுத்துக்கலாமா, லிவர்ல ப்ராப்ளம் உள்ளவங்க எடுத்துக்கலாமா, ஸ்பிரீன்ல ப்ராப்ளம் உள்ளவங்க எடுத்துக்கலாமா, இல்ல ஐ மீன் அனீமியா, அது மெக்லோசைட்டிக் அனீமியாலாம் சொல்லுவாங்க, டெட்ஃபுல் அனீமியா உள்ள பேஷண்ட் எடுத்துக்கலாமா, இல்ல ஹார்ட் சம்பந்தப்பட்டவங்க ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க எடுத்துக்கலாமா, டிப்ரெசிவ் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாமா, சைல்டு பிரெக்னன்சி லாக்டேஷன் இதெல்லாம் நீங்க ஆஸ் பர் பார்மகாலஜி, ஆஸ் பர் ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க, அப்பதான் எடுத்துக்க முடியும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்றவங்க பூரா வந்து பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இல்லைங்க. நான் ஏர்போர்ட்ல நிறைய டெஸ்ட் பண்ணோம், நான் வரும்போது ஏர்போர்ட்ல பண்றாங்க. நான் கூட கேட்டேன், நீ டிஎம்எல்டி படிச்சிருக்கியா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க. என்ன வாட்ஸ் யுவர் ரேங்க், வாட் இஸ் யுவர் டெசிக்னேஷன் அப்படின்னா, அவன் ஹெல்த் என்ன, ஹெல்த் ஒர்க்கர்னா என்ன, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கூட இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது. ஒரு சாதாரண ஹெல்த் ஒர்க்கர்னா என்ன, சுகாதார பணியாளர் டெஸ்ட் எடுக்கிறான். இது எப்படிங்க அலோவ் பண்றோம்? போலி நர்ஸா, போலி டாக்டரா கேட்கிறேன். ஐம் ஆஸ்கிங் யூ. எப்படி நீங்க வந்து ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்றத விட நீங்க பாராமெடிக்கல் ஸ்டாஃப் தான் வரணும், இல்ல மெடிக்கல் ஸ்டாஃப் வரணும். சும்மா நீங்க ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எவன் உடனே எனுமரேட் பண்ணி என்ன மாதிரி கொண்டு வந்து ஆர்டிபிசிஆர் டிஎம்எல்டி டிப்ளமா இன் மெடிக்கல் டெக்னாலஜி டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்கு பாருங்க, அந்த டிஎம்எல்டி லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சு வந்தா சாம்பிள் கலெக்ட் பண்ண முடியும். அப்புறம் நார்மலா வந்து வேக்சின்லாம் வந்து இப்ப இன்ஜெக்ஷனுக்கு வந்து ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதாவது இன்ட்ரா மஸ்குலர் அப்படின்னு சொல்லுவோம், இன்ட்ரா குளூட்டியல், இன்ட்ரா வீனஸ். நம்ம இவரை கேளுங்களேன், சமூக சீர்திருத்த ஒரு டாக்டர் இருக்காருல்ல, நேம் கூட ஃபர்கோட்டன்,
அவர் தான் அடிக்கடி அவர் வருவார்ல இன்டர்வியூலாம், அவர்கிட்ட கிளியரா சொல்லிட்டு போறாரு. அவர் வந்து ஃபேக்சுவல் அப்படியே சொல்வார், எதையும் சப்ரஸ் பண்ண மாட்டார். அவரோட நேம் எனக்கு திடீர்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரலீங்க. இட்ஸ் தேர் இன் மை ஒக்கல் கார்டில் இருக்கு. ரவீந்திரநாத் நினைக்கிறேன், ஏதோ சம்திங் லைக் டாக்டர் ரவீந்திரநாத். அதை பண்ணிருங்க, பிரச்சனையே வராது உங்களுக்கு. அப்ப இன்ட்ரா குளூட்டியல் அப்படின்னு ஒரு ரூட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்ட்ரா டெர்மல். இப்ப இந்த வேசின்ஸ் எல்லாம் வந்து எஸ்சி அப்படிங்கிற ரூட்ல போடுவாங்க. அதுக்கு பேர் வந்து சப்குட்டேனியஸ் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனா நான் பார்க்கும் போதெல்லாம் ஐஎம்ல தான் போடுறான், இன்ட்ராமஸ்குலர்ல. அப்ப கோவேக்சின் கோவிஷீல்டு இன்ட்ராமஸ்குலர்ல அட்மினிஸ்டர் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின் அரைஸ் ஆகுது. எஸ்சியில தானே பண்ணணும். இப்ப நீங்க நம்ம வீட்டில் நம்ம வந்து பெட் சில்ட்ரன்ஸ் வளர்க்குறோம். பெட் சில்ட்ரனுக்கு வந்து நம்ம வந்து ஏஆர்வி பண்ணா கூட கிளீனா என்ன பண்றான், அப்படி அவன் தூக்குறான், யார் வெட்டினரியன் அப்படி தூக்கிட்டு கிளீனா அந்த எபிடம், எண்டோடம், மீசோடம் அந்த இது இடையில போடுறான். அது ஏஆர்வியா இருந்தாலும் சரி, ஹெச்பிபிஐயா இருந்தாலும் சரி. இவங்க ஐஎம்ல பண்றாங்க, வேக்சினேஷன்ல ஐஎம்ல பண்ணலாமா? தி क्वेश्चन. அவங்க ட்ரைன்டு நர்ஸா, பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் தான் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் சாம்பிளையும் வந்து பாராமெடிக்கல் ஸ்டாஃப் ஐதர் டிப்ளமா இன் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி ஆர் பிஎஸ்சி நர்சிங் ஆர் டிஎம்எல்டி பீப்புள் மட்டும்தான் எடுக்கிறான். ஆனா என்ன பண்றான் சொல்லக்கூடாதுங்க, பெருக்கிறவன் கூட்டுறவெல்லாம் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு போறான். அவனுக்கு என்ன தெரியும்? ஆர்டிபிசிஆர்னு தெரியுமா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் உனக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன். ஆர்என்ஏ தெரியுமா? டிஎன்ஏ தெரியுமா? அதனால இப்ப அவங்களெல்லாம் வந்து போலி பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? அதனால ஏரன் ஆஃப்டர் வேர்ட்ஸ் சாம்பிள் வந்து குவாலிஃபைடு டிஎம்எல்டி மட்டும்தான் கலெக்ட் பண்ணணும். ஈவன் சாண்டன்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. இன்ஜெக்ஷன்ஸ், வேக்சினேஷன் கேட்டு பாருங்க, இம்யூனாலஜிஸ்ட கேட்டு பாருங்க, எஸ்சியில தான் அட்மினிஸ்டர் பண்ணணும். ஐஎம்லயோ ஐவிலயோ இன்ட்ரா குளூட்டியல்லையோ இன்ட்ரா டெர்மல்லையோ நீங்க பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரக் வைங்க, தெரபூட்டிக் இன்ஃபர்மேஷன் வைங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இனிமே வந்து வேக்சின் போட வருவாங்களா அப்படிங்கிறது இட்ஸ் a question. இட்ஸ் a factual question. ஏன்னா உயிர் மேல எல்லாரும் என்ன, இப்ப யாராருக்கு எது அலர்ஜி, யாராருக்கு எது ஒத்துக்காதுன்னு யாருக்கு தெரியும்? who knows? அலர்ஜி அது தனியாவே இருக்கு, அதே ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அலர்ஜி. அப்ப ஒரு மெடிசினை கொடுக்கும் பொழுது அதை ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப ஆஸ்மாக்கு அமினோஃபைலின் அப்படின்னு ஒரு ட்ரக் சொல்லுவாங்க. அப்ப அமினோஃபைலின் ஐவியில கொடுக்கலான்னு இருக்கும். ஐவியில் நேரம் கொடுக்க முடியுமா? ட்ரிப்பு போட்டு தான் கொடுக்க முடியும், இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட்ஸ்ல. அதுவும் அதெல்லாம் பார்க்கணும். அதாவது எது எது ஒத்துக்கும் அந்த பாடி யாருக்கு தெரியும், அந்த கண்டிஷன்ஸ். இப்ப நார்மலா பாடியில வந்து இந்த பிளட் ஹெமட்டாலஜி எக்ஸாம் பண்ணணும். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், ஹீமோகுளோபின், அப்புறம் இம்யூனோகுளோபின்ஸ், இதெல்லாம் பார்க்கணும். விளையாட்டு இல்ல. என்ன, நான் சட்டப்படி பேசுறேன். ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, வாழும் உரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமை. இன்னைக்கு அம்பேத்கரை பத்தி பேசுறோம், டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை பத்தி. அவர் தலைமையிலான டிராப்டிங் கமிட்டி, அவர் பி என் ராவ், கிருஷ்ணமாச்சாரி, எல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார், இந்த மாதிரி அவர் தலைமையில இருந்த டிராப்டிங் கமிட்டில மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து இந்த அடிப்படை உரிமையை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொண்டு வராங்க. எங்கேருந்து? யுஎஸ். நம்ம கான்ஸ்டியூஷன் பாரோடு கான்ஸ்டியூஷன் தான். அந்த ஃபண்டமெண்டல் யுஎஸ் இருந்து நம்ம அடிப்படை உரிமை அது, வாழும் உரிமை. வாழ்வதற்கு தான் நாம் இருக்கிறோம். அந்த வாழ்க்கையையும் உயிரையும் பேணி பாதுகாப்புக்கிறது அரசோட கடமை.
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது அதான் 21. அதனால மக்கள் உயிர் பயம் அப்படிங்கிறது இந்த ஆக்டர் விவேக்குடைய ஒரு அன்டைம்லி டிமைஸ்னால ஏற்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. நிறைய பேர் கேட்கிறாங்க, நான் கிளீனா சொல்லிட்டேன். உங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கங்க. நோ இஷ்யூ அட் ஆல். உங்களுக்கு ஒத்துக்கணும். அது அப்படி இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 25 lakhs 50 lakhs 1 crore நீங்க டெபாசிட் பண்ணிருங்க. எந்த பிரச்சனை இல்லை, பணத்தை நீங்க எடுத்துன்னு போயிடுங்க, இல்லைன்னா அவர் கொடுத்துருங்க. இல்லையா, காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் பண்ணுங்க. அதாவது சீசர்ஸ் வைஃப் அபவ் சஸ்பிஷன் நாங்க சட்டத்துல சொல்லுவோம். சந்தேகத்திற்கு இடமளிப்பதாக எதுவும் இருக்கக்கூடாது. அதான் இம்பார்ட்டன்ட். அதனால ஒவ்வொரு இதுலயும் நீங்க இந்த பேம்ப்ளெட்டை முதல்ல வைங்க. வாட் இஸ் கோவாக்சின், வாட் இஸ் கோஷீல்ட், அதோடைய கண்டென்ட் என்ன, இன்கிரியன்ட் என்ன, அதுல உள்ள இந்த விஷயங்கள் நான் சொன்னது, அதோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம், அது ஆன்டிடோடு, யாராருக்கு ஒத்துக்கும் யாராருக்கு ஒத்துக்காது, இதெல்லாம் நீங்க வைக்கணும். ஏன்னா சில பேருக்கு பல விஷயங்கள் இருக்குதுல்ல. ஸ்டென்ட் வச்சிருக்கான், ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணியிருப்பான், ஆன்ஜியோகுரோம்ல ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணியிருப்பான், இல்ல வேற ஏதாவது ட்ரெட்மில்லாம் போயிருப்பான், பல விஷயங்கள் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி என்ன அவர் சொன்னார் ஒருத்தர், என்னமோ நமக்கு தெரியாத மாதிரி. ஹார்ட்னா என்ன, ரைட் வென்ட்ரிக்கிள், ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள், அப்புறம் ஆர்டரிஸ், கரோனரி, லெஃப்ட் ரைட், அப்புறம் சுப்பீரியர் வேனா கேவா, இன்ஃபீரியர் வேனா கேவா, அப்புறம் மெயினா என்ன இருக்கு, பேஸ் மேக்கர், அங்கதான் ஹார்ட் பீட் இனிஷியேட் ஆகும், லெஃப்ட் சைனோ ஆரிகுலர் நோட். அந்த லெஃப்ட் சைனோ ஆரிகுலர் நோட தான் நம்ம பேஸ் மேக்கர், வேற ஹார்ட் பீட் இனிஷியேட் ஆகுது, லப்பு டப்பு இந்த விஷயங்கள். இந்த மாதிரி இந்த ஹார்ட்டை பத்தி நீங்க எல்லாருமே படிக்கணும்ன்ற, எல்லாத்துலயும் யூடியூபாவது நீங்க போய் அனாட்டமி ஆஃப் த ஹார்ட்னு படிங்களேன், பிசியாலஜி ஆஃப் த ஹார்ட்னு படிங்களேன், படித்து தெரிஞ்சுக்கங்க. அந்த ஹார்ட்டுக்கு என்னென்னலாம் ஒவ்வாது, என்னென்ன ஒவ்வும். அப்ப ஹார்ட் அட்டாக்னா என்ன, எப்படி வரும், அது ஸ்ட்ரோக் வரையும் போகுமா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். சும்மா மற்ற விஷயங்களை யூடியூப்ல இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அக்கார்டிங் டு மைண்ட், மெயின்டைன் சோசியல் டிஸ்டன்ஸ். அடிக்கடி சோப்பை போட்டு கையை கழுவுங்க, சானிடைசரை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அத்தியாவசிய தேவை இல்லாம வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. வீட்ல இருந்து ஒர்க் பண்ண முடியுமா, ஹோம்லயே ஒர்க் பண்ணுங்க. மாஸ்க கண்டிப்பா அணியாம இருக்காதீங்க. அதுக்கு மேல ஏர்போர்ட்ல கொடுக்குற மாதிரி ஒரு ஷீல்டு இருக்கலாம், அதையும் அணிஞ்சுக்கங்க. இல்ல ஏர்போர்ட்ல கொடுக்குறான் பாருங்க, இது மிடில் சீட்டு கொடுக்குறான் பாருங்க, அந்த மாதிரி கிட்ட வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. டெய்லி 2 வேளை சோப் போட்டு குளிங்க, அதுல டெட்டால ஊத்தி குளிங்க. அதாவது இந்த ஈ வைக்கிற பண்டங்கள் வெளியில இப்ப மீட்ஸ் அதிகமா நீங்க அசைவ சாப்பிடறத நிறுத்துங்க. இப்ப மீன்லாம் பாத்தீங்கன்னா அவன் ரோட்ல வச்சு நெருக்கிறான், அதுல எவனாவது கொரோனா எச்சி துப்பிட்டு போயிருந்தா என்ன பண்ணுவீங்க, சளியை தூக்கிட்டு போய், ஏன்னா மக்கள் அப்படிதான் இருக்கான். சளியை துப்புறது, எச்ச துப்புறது அப்படிங்கிறது திருத்த முடியல. நேற்று நான் கோயம்புத்தூர்ல போயிட்டு இருக்கும்போது கோர்ட்டுக்கு திரும்புறேன், நானும் பூமிராஜனும் ஒரு நண்பரும், ஒருத்தன் எச்சல துப்புறான் பஸ்ல இருந்து. அப்புறம் என்ன பண்ண, பாஸ் ஓவர் பண்ண சொல்லிட்டு இன்னொரு கிளையண்ட்டை நேர பஸ்ஸை துரத்தி போய் பஸ்ஸுக்கு முன்னாடி வெஹிக்கிள் நிறுத்தி அந்த துப்பின டிரைவரை பிடிச்சி, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு போலீஸ்லாம் இன்ஃபார்ம் நடக்குது. சோ மீனை வச்சு ரோட்லயே இருக்கிறான். யோசனை பண்ணுங்க.
இவன் மட்டனு இதெல்லாம் இருக்கிறான். கொஞ்ச நாள் நீங்க அசைவம் சாப்பிடாம சைவத்தை சாப்பிடுங்க, என்ன வந்துட போகுது? இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழக சுகாதாரத்துறை அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த தெரபியூட்டிக் கம்பெண்டியத்தை கிளியரா வைக்கணும். மக்களுக்கு இது என்ன ஏதுங்கிறத விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்படிங்கிறது என்னை போன்ற உச்ச நீதிமன்ற மக்களின் நலன் மேல், மக்களின் உயிர் மேல். ஏன்னா நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கான்ஸ்டியூஷன் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களுக்கு அதான் பகவத்கீதை, அதான் ஹோலி புக், அதான் கிரந்த சோகம், அதான் பைபிள், அதான் ஹோலி குரான். எங்களுக்கு அதான் அந்த கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்ட ஆர்டிகல் 21 வாழும் உரிமை இம்பார்ட்டன்ட். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன, ஒரு ஈவினிங் லா காலேஜில் தான் பண்ணார். கோதண்டன் ஒரு பிரின்சிபல் இருந்தாருங்க. அவர் தான் சொல்லுவார், கிளீனா 6 மணிக்கு கிளாஸ்க்கு வந்துடுவாருங்க, 9 மணி வரை இருப்பாரு, என்னோட ஸ்டூடெண்ட் தான் விவேக் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவார். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதாவது இன்றைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படிங்கிறது தான் அவரு சகோதரர் விவேக்குடைய பிரபலமான டைலாக். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு செத்தாரு, நாளைக்கு பால். அவர் இந்த வேக்சின் இல்லாம ஏதாவது ஆயிருந்தா இட்ஸ் குவைட் நேச்சுரல். வேக்சினை எடுத்து அதான் இவரே சொல்றாரு, நாங்க அதே 21,000 வேக்சினை 9 ரூபா கொடுத்துருக்கோம். இவர் வேக்சின் எடுத்துட்டு போனதுக்கப்புறம் 2.5 லட்சம் பேர் வேக்சின் எடுத்திருக்காங்க, 5.8 லேக்ஸ் வேக்சின் எடுத்திருக்காங்கன்றாங்க. ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி பெரியார நான் அவருடைய உண்மையிலேயே அந்த பெரியாருடைய அந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கக்கூடிய வாழும் பெரியார நான் விவேக்கோட உருவத்துல பார்த்திருக்கேன். The great man, the great soul. அவருக்கு இணைய யாரும் இனிமே பிறக்கவும் முடியாது. அவருடைய லாஸை cannot be compensated. The irreparable loss, not only to the Tamil Nadu film industry, to the social reformation, to the superstitious habits, customs, the great act of comedy, environment, பல விஷயங்களை சொல்லலாம். ஒன் பை ஒன். அவர் ஆத்மா எனக்கு சாந்தி அடையும் எனக்கு தோணலை. இருந்தாலும் எல்லாம் வல்ல இயற்கையையும் இறைவனும் தெரிந்தாலும் அந்த மாதிரி அவருக்கு அந்த நிலைமையை கொடுத்துக்க கூடாது. ஸோ நான் இறைவனை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இறைவனோட வன்மையா நான் சண்டை போடுறேன். அதனால அவரை நான் சொல்லலை. எல்லாம் வல்ல இயற்கை அவரது குடும்பத்தினருக்கும் அவரது மகளுக்கும் ஒரு அசாத்தியமான ஒரு தைரியத்தையும் தாங்கக்கூடிய சக்தியையும் வழங்கணும் அப்படின்னு இயற்கையை, இந்த பஞ்ச பூதங்களை நான் பிரார்த்திக்கிறேன். இறைவனை நான் பிரார்த்திக்கவில்லை. இறைவன் நான் சண்டை போடுறேன். இந்த அன்டைம்லி டெமைஸ் ஆஃப் தி வீக், இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் விதி, எல்லாம் விதி தான். பிறக்கக்கூடிய நாம் அனைவரும் இறக்க வேண்டியதான் ஒரு நாள். அதுல எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது. எந்த விதமான அதை போய் நான் இன்ஜெக்ஷன் வாங்குறது, டெம்பரவரி இன்ஜெக்ஷன், ஆல்ட்ரீம் இன்ஜெக்ஷன், ஸ்ட்ரே அப்படின்னு நாங்கள் வாங்க முடியாது. இன்னைக்கு இருக்கிறோமோ இன்னைக்கு இறந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு பெரிய மெட்ராஸ் ஹைகோர்ட் சீனியர் ஜட்ஜ் என்ற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஸ்டேட் சொல்வார், நான் பேர் சொல்ல விரும்பல, இறப்பின் புகழோடு இறக்க அகதிலார் இரத்தலின் இரவாமை நன்று நான் சொல்லுவார். அதற்கு உதாரணம் தான் அன்டைம்லி. அதுவும் கோவாக்சின் எடுத்துட்டு அதனால வந்ததா இல்லை, ப்ரூவ் ஆகலை. இன்னும் மக்கள் மனதில் ஒரு சந்தேகம் வருது. உடனடியா அவர் காட்டாக்கு 59 வயசு தான் ஆகுது. 59-60 இருந்திருக்காருன்னா இந்த குரலுக்கு உதாரணம் தான் அவர். அவருடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களும்
அவர் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றிய அந்த சொல்ல முடியாத செயல்களும் அவருடைய நடிப்பு திறமையும் என்றென்றும் இமார்டலா பெர்பெச்சுவலா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி.